ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். மாலே மணிவண்ணாங்கிற பாசுரத்தில் மணிவண்ணாங்கிற அழகான பதத்தை நம்ம இன்றைக்கு அனுபவிக்கலாம். ஆண்டாள் கண்ணனோட அழகை நேரில் பார்த்தா அவனை மாலே அப்படின்னா, அவனுடைய அழகில் மயங்கி அடுத்ததாக மணிவண்ணா அப்படின்னு அழைக்கிறான். மின்னுமா மழை தவழும் மேகவண்ணான்னு அழைச்சார் கலியன். கலியன் யாரு? திருமங்கை ஆழ்வார். மேகத்தை பார்த்தா யாருக்காவது ஆசை வருமா? ஆனால் அந்த நிறத்தை உடைய கண்ணனை பார்க்குற போது ஆசை வரதே. இவன் மேகவண்ணன் மட்டும் இல்லை, மணிவண்ணனாகவும் இருக்கான். மணி போல் இருக்கும் ஜீவாத்மாவை வண்ணமயமாக ஆக்குபவன் இந்த மணிவண்ணன் அப்படிங்கிறார் திருமங்கை ஆழ்வார். மணிவண்ணாங்கிற இந்த பெயரை முதல்ல வச்சவர் யார் தெரியுமா? நம் ஆண்டாளின் திருத்தகப்பனாரான பெரியாழ்வார். எதையுமே பெரியாழ்வார் முறையை அனுசரித்து தான் நம்ம ஆண்டாள் பாடுவார். பெரியாழ்வார் தான் நம்ம ஆண்டாளுக்கு ஆச்சாரியன், குரு. இவர்கிட்ட பக்தி உடையவள் நம் ஆண்டாள். அதனால தன்னோட பாசுரங்கள் எல்லாத்துலேயும் பட்டர் பிரான் கோதை சொன்னன்னு பட்டர் பிரானான தன் அப்பாவோட சேர்த்து தான் தன்னை சொல்லிப்பார். ஆச்சாரியரான இவருடைய பேரை ஏன் சேர்த்து சொல்லிக்கிறா அப்படின்னா, ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாமல் பகவான் கிட்ட நாம் போக முடியாதுங்கிறத நமக்கு காண்பிச்சு கொடுக்குறா ஆண்டாள். பெரியாழ்வார் இந்த மணிவண்ணனோட பேரை எப்படி மங்களாசாசனம் பண்ணுறார்? பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வித்திருக்காப்பு. மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அப்படின்னு மங்களாசாசனம் பண்றார். மணிவண்ணா, நீ பல்லாண்டு சுகமா இருக்கணும் அப்படின்னு பாடுறார். ஏன்னா பொங்கும் பரிவு கண்ணன் பேர்ல இவருக்கு. யசோதை பாவனையில பாடுறார். இந்திர நீலமணி சந்நிப தேகம்னு சொல்லும்படியான ஒரு பொலிவு கண்ணபிரானுக்கு. இந்திர நீலமணி மாதிரி இருக்கிறதுனால மணிவண்ணா அப்படின்னு கண்ணனை அழைக்கிறார். மணிவண்ணனுடைய அங்க பொலிவுல திருஷ்டிப்பட்டுட போறதேன்னு நினைக்கிறார் ஆழ்வார். இந்த மாதிரி எப்போ நினைக்கிறார் அப்படின்னா, பாண்டியராஜன் வல்லபதேவன் சபையில் எம்பெருமானோட பெருமையை இவர் நிலைநாட்டினார். அதுக்காக வல்லபராஜா இவருக்கு கனகாபிஷேகம் பண்ணினான். யானை மேலே உட்காத்தி வச்சு ஊர்வலம் விட்டான். 4 வீதியிலையும் ஊர்வலம் வர ஆழ்வார் ஊர்வலமாக வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டானா எம்பெருமான். கருடாருடனா மதுரையில் உள்ள கூடலழகருங்கிற கண்ணபிரான் பட்டருக்கு ஆகாசத்தில் சேவை சாதிக்கிறான். பகவானுடைய திருக்கோலத்தை பார்த்தார் ஆழ்வார், புலங்காகிதம் அடைஞ்சார். இந்த எம்பெருமான் வரப்போதே அவனுடைய அங்க காந்தி இந்திர நீலமணி சந்நிப தேகம்ங்கிற மாதிரி இந்திர நீலமணி போல ஜொலிக்கிறதே. கருடன் மேல வரார். இவருடைய 2 திருவடிகள் அழகா கீழே தொங்கின்றிருக்கு. அந்த திருவடிகளைத்தான் முதல்ல பார்த்தார் பெரியாழ்வார். அது பவழத்தை காட்டிலும் சிகப்பா இருக்கு. பகவானுடைய திருமேனியோ நீல வர்ணம். அந்த நீல வர்ணத்துக்கு சிவப்பான திருவடி அவருடைய அங்க காந்தியை எடுத்து காமிக்கிறதாம். இந்த அழக பருக யாருக்கெல்லாம் ஆசையோ எல்லாரும் வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறார். மணிவண்ணனுடைய பாதங்கள் எப்படி இருக்கு, எல்லாரும் வந்து பாருங்கோ, 10 விரல்களையும் பாருங்கோ அப்படின்னு பாசுரம் பாடுறார் ஆழ்வார். முத்தும் மணியும் வைரமும் நற்பொன்னும் தத்தி பதித்து தலை பெய்தார் போல் எங்கும் 10 விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டு இருந்தவா காணீரே, உண்ணுதலீர் வந்து காணீரே. இந்த பாசுரத்திலையும் 2வது முறையா மணிவண்ணன் பாதங்கள் அப்படின்னு பாடுறார். எம்பெருமானுடைய அங்க காந்திக்கு முத்து பதித்த தங்கப்பதக்கம் போல இருக்கு பகவானுடைய திருவடிங்கிறார். பவழம் போல இருக்கு உள்ளங்கால்.
முத்து போல தத்தி பதித்து தலை பெய்தார் போல் எங்கும் 10 விரலும் கிரமமா இருக்கான். சில பேருக்கு அந்த 10 விரலும் கிரமமா இருக்காது, தாறுமாறா, ஒன்று நீட்டமா இருக்கும், ஒன்று குட்டையா இருக்கும். அப்படி இல்லாம பகவானுக்கு முதல்ல கட்டை விரல், அதுக்கும் அடுத்ததா சின்னதா அடுத்த விரல், அதற்கும் அடுத்ததா சின்ன விரல்னு ஒத்திட்டு இருந்தவா காணீரே அப்படிங்கிறார். கடைசியா இருக்கிற சுண்டு விரல்ல பாருங்கோ, எத்தனை அழகா இருக்கு. அந்த சுண்டு விரலுக்கு ஏத்த சின்ன நகம், அதுவும் அழகா இருக்கு பாருங்கோ. இப்படி முத்து பதிச்ச மாதிரி சின்ன பதக்கம் போல இருக்கு மணிவண்ணனுடைய பாதங்கள். எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு வந்து காணீரே வந்து காணீரேங்கிறார். இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு காண்பிச்சா கண் திருஷ்டி படாதா, கண்ணெச்சில் படாதா அப்படின்னு கேட்குறா. பார்க்கிறவாளுடைய பார்வையை பொறுத்தது. கண்ணனோட பெருமை தெரிஞ்சவா பார்த்தா திருஷ்டி தோஷம் வராது. கோபிகளோட கண்ணெச்சில் பட்டா திருஷ்டி தோஷம் வராது. ஏன்னா கண்ணனல்லால் இல்லை கண்டீர் சரண் அப்படின்னு கண்ணனை தவிர வேற யாரையும் பார்க்க ஆசைப்பட மாட்டார்கள் கோபிகள். அதனால அவளை கூப்பிட்டு காணீரே காணீரேங்கிறார். கண்ணனோட பெருமை தெரியாதவா பார்த்தான்னா யாரவா அப்படின்னா, அவ இந்த கோவிலுக்கும் போவா, அந்த கோவிலுக்கும் போவா, எல்லா கோவிலுக்கும் போவா, எல்லா சுவாமியும் அழகுதான் அப்படின்னு சொல்லுவா. அவ பார்த்தான்னா கண் திருஷ்டி படும், கண்ணெச்சில் படும். அவ நினைச்சுப்பாளாம், நாம நம்ம கண்ணனை உயர்த்தி சொல்ல சொல்ல அவளுக்கு ஹிருதயம் பத்திண்டு எரியுமா. நம்ம சுவாமியை இப்படி இவா சொல்லலையேன்னு ஹிருதயத்துல ஒரு அசூயை ஏற்படுமா அவளுக்கு. அந்த அசூயோட பார்த்தா நம்ம கண்ணனுக்கு காலில் ஏதாவது கொப்பளம் வந்துட்டா என்ன பண்றதுன்னு கவலைப்படுறார் பெரியாழ்வார். அதனால என்ன பண்றார், பகவானுக்கு திருக்காப்பு பண்றார். உன் சேவடி செவ்வி திருக்காப்புன்னு திருஷ்டி கழிக்கிறார் பெரியாழ்வார். கிருஷ்ண கர்ணாமிர்தத்துல லீலா சுகர் ஒரு ஸ்லோகம் பாடுறார். சாஷ்டாங்க பாதம் அபிவந்திய சமஸ்த பாவைஹி சர்வான் சுரேந்திர நிகரா நிஜ தேவயாச்ச மந்தஸ்மிதாக்ரக் மதுராணன சந்திரபிம்பே நந்தஸ்ய புண்ணிய நிஜயே மம பக்திரஸ்து. இதுல சொல்ற 30 முக்கோடி தெய்வங்களோட அழகையும் சேர்த்து திரட்டி ஒரு கிண்ணத்துல வச்சாலும் கூட கண்ணனுடைய அங்க காந்திக்கு ஈடாகுமா? அவனுடைய மந்தஸ்மிதாக்கிர மதுரானன சந்திரபிம்பேன்னு கண்ணனுடைய ஒரு சிரிப்புக்கு ஈடாகுமா? எந்த தேவதைகள் கிட்டையும் எங்களுக்கு துவேஷம் கிடையாது. துவேஷம் இருந்தா கண்ணன் கிடைக்கவே மாட்டான். காத்தியாயினி மகாமாயே மகாயோகின் யதீஸ்வரின்னு கோபிகைகள்லாம் காத்தியாயினி சன்னதிக்கு போய் பிரார்த்தனை பண்ணிக்கிறார். ஆனா என்ன பண்ணிக்கிறார், நந்தகோப சுதம் தேவி பதிம்மே குருதே நமக அப்படின்னு தான் அவள்லாம் பண்ணிக்கிறார். இன்னொரு தேவதையை பார்த்து கையை குமிச்சாலும் நந்தகோபனுடைய பிள்ளைய எங்களுக்கு பதியா கொடுத்துடுன்னு தான் பிரார்த்திக்கிறா அவள்லாம். அதே மாதிரிதான் இந்த கிருஷ்ண கர்ணாமிர்த சோஸ்திரத்துல லீலா சுகரும் சொல்ற, சர்வான் சுரேந்திர நிகரா அப்படின்னு 30 முக்கோடி தேவர்கள் வந்தாலும் நாங்க அவளை சாஷ்டாங்கமா விழுந்து சேவிப்போம். சேவிச்சுட்டு அவகிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணிப்போம்னா, நந்தஸ்ய புண்ணிய நிஜயே மம பக்தி ரஸ்து. நந்த பாபாவோட புண்ணியங்கள்லாம் ஒன்று திரண்டு கண்ணன்கிற ரூபத்துல வந்திருக்கே, அந்த ரூபத்துக்கிட்ட எங்களுக்கு பக்தியை கொடுன்னு தான் கேட்போம் அப்படிங்கிறார் லீலா சுகர் இந்த ஸ்லோகத்துல. மணிவண்ணன்கிற பதம் ஆழ்வார்க்கு பிடிச்ச பதம். அதனால தூமணி வண்ணனை பாடிப்பற அஞ்சன வண்ணனை பாடிப்பறன்னு பாடுறார். காளியன் பொய்கை கலங்க பாய்ந்திட்டு அவன் நீழ்முடி 5லும் நின்று நடம் செய்யும் தோள்வலி வீரமே பாடிப்பற தூமணி வண்ணனை பாடிப்பற அப்படின்னு இந்த பாசுரத்துல கண்ணனை தூமணி வண்ணன் அப்படின்னு பாடுறார்.
நஞ்சு உமிழ் நாகம் கிடந்த நற்பொய்கைக்கு அஞ்ச பணத்தின் மேல் பாய்ந்திட்டு அருள் செய்த அஞ்சன வண்ணனை பாடிப்பற அப்படின்னு இங்க கிருஷ்ணன் அஞ்சன வண்ணன் அப்படின்னு பாடுறார் பெரியாழ்வார். இப்படி மணிவண்ணன் கிட்ட ஈடுபடுறார் பெரியாழ்வார். ஆண்டாளும் இவருடைய பெண்ணா இருக்கிறதுனால மாலே மணிவண்ணா அப்படின்னு அழைக்கிறார். அடுத்த வாரமும் இதே மணிவண்ணன் பதம் தொடரும். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.